நீ பெரிய மனுஷான அம்புதானே நொண்டி அடிச்சுக்கிட்டே மேல போயிட்டு அப்படியே கீழே வா. அடி ராசாத்தி, ஏய் என்னடி என்னாச்சு? அம்மா ஐயோ கடவுளே, அம்மா என் பொண்ணு ஆளாயிட்டா. இத்தனை நாளா இந்த வீட்டு பேத்தியா இருந்த இன்னைக்கு இருந்து இந்த வீட்டு மருமகளா வலது கால் எடுத்து வச்சு வாமா. நீங்க பெரிய குடும்பங்கிறதா ஊருக்கே தெரியுமே. ஐயா, அவரு மாப்பிள்ளையுடைய அப்பா. வணக்கங்க. இவரு மலைச்சாமி ஐயா. கோவிலுக்கு கோபுரம் மாதிரி எங்க ஊருக்கு இவரு. வணக்கங்க. ஒரு காலத்துல இவங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம்யா. என்ன ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவரு, இப்போ ஓஹோன்னு வாழ்ற குடும்பம் தான். காசு பணம் ஒரே நாள்ல வரும், ஒரே நாள்ல போயிடும்யா. ஆனா கௌரவம் மரியாதையும் ஒரே நாள்ல வராது, ஒரே நாள்ல போவாதியா. ஐயாவுடைய சொத்தை அவருடைய கௌரவம் தாயா. ஐயா, கொஞ்சம் பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா. இதோ பர்வதம். பொண்ணு ஏன் நொண்டி நொண்டி நடக்குது? வெயிட். ஐயா, பொண்ணு காலு தாங்கி தாங்கி நடக்குது. அடிக்கடி ஏதாவது. என்னடா யோ தரல ஐயா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டேங்க ஐயா. ஆனா பொண்ணு ஊனங்கிறத மட்டும். This is wrong. வாங்கடி போலாம். தம்பி, நீங்க ஒரு டாக்டர். நீங்களே இதை பெருசு பண்ணா எப்படி? டாக்டரா இருக்கிறதுனால தாங்க சொல்றேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐ அம் சாரி. ஐயா, ஆண்டவன் அந்த பொண்ணோட காலை மட்டும்தான் ஊனப்படுத்துறான். நீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஊனப்படுத்துறாதீங்கயா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். என் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா இந்த மாதிரி ஊனமுள்ள ஒரு பொண்ணை நீங்க மருமகளை எடுத்துக்குவீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னப்பா சிவலிங்கம், ஐயா தப்பா நினைக்காத. என் மகனுக்கு உன் மகளை கட்டித்தர உனக்கு சம்மதமா? சம்பந்தியாக போறவன் காலையில விடக்கூடாது. அழுகாத, நான் இருக்கேன். உன் மகளை கூப்பிடு. இதே சபையில வச்சு இப்பவே நிச்சயம் பண்ணிடுவோம். ஐயா, எதுக்கு உங்க மகனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டீங்கன்னா? தம்பி, என் மகன் ராம மாதிரி என் வார்த்தையை மீற மாட்டான். மதனி, வைரத்தை கூட்டம். நிறைஞ்ச இந்த சபையில வச்சு சொல்றேன், நீதாமா என் வீட்டு மருமக. கொடுங்க. அழுகாத துறை, நீ நல்லா இருக்க. பூத்த மாதிரி என் பேத்த ஆளாயி உட்கார்ந்து இருக்கிறா. இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறியே பாவி மனுஷா, உன்னெல்லாம் இருடா வர. யார கேட்டு அந்த பொசக்கட்ட பையன் வீட்டுல பேச பிடிச்ச பரிசு போட்டு வந்திருப்பேன். நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்?
என்னைய கேட்கணும்ல? இந்த வீட்டுல முறை பண்ண பத்தி வளர்த்து வச்சிருக்கல, என்னைய கேட்கணும்ல நீ? வெறும் பயல உன்னை எதுக்குடா நான் கேட்கறது? வெறும்பையலா? ஏன் மாலை கட்டி கொடுக்கும்போது எங்களை பார்த்தா வெறும்பையில தெரியலையா? ஏய், நீ பேசுவையா? பேசுவீல? இப்ப பணக்கார வீட்டுல பரிசை போட்டு வந்திருக்கல, நீ பேசலாம் ஜீவா. ஏய், கேட்டியா உங்க போய் பேசுறத? கேட்டியா? ஏய், இன்னையோட உங்க ஆத்தா போறோம் அந்து வச்சிரு. இப்ப செத்தாண்டா சட்டியோட கூட அனுப்ப மாட்டேன். கிளம்புடி, கிளம்புடி. வாசத்தி, எந்திரிமா, எந்திரி, எந்திரிடா. நான் சொல்ல கேளு, எந்திரி, எந்திரிமா, எந்திரிமா. அடே, ஏய், உங்க அப்பனால என் மகன் பொழப்பு நாசமா போச்சு. உங்க ஆத்தா வீட்டுல நீ வாழ்ந்த அரமணை வாழ்க்கை போதும். இந்த தவசி மூட்டுதியாக சுத்துவான். வாங்க போலாம், வாங்க போலாம். தம்பி, என் பிள்ளைகளை என்கிட்ட வந்து சின்னப்பா, நான் செத்தால எங்க அப்பா அம்மா விட்டு வர மாட்டேன். போடி, போடி. நீ வேற உங்க அப்பா வீட்டுல இரு. ஏன் மகன்? டேய் நில்றா. கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன்டா. என்னையா சொன்ன? யோ, என்ன சொன்ன? நீ எல்லாம் பெரிய மனுஷனா? நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? என் மகன் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் மனசுல தங்கப்பாண்டி தான் மாப்பிள மாப்பிளன்னு சொல்லி ஆசை காட்டி வளர்த்துட்டு இன்னைக்கு அவன் ஆளாய் வந்து நிக்கிறான். நீ காசு விட்டு ஆரம்பத்தில் வந்து நிக்கிற. என் மகன் பலப்பல மண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன மாமனா வேண்டி கிடக்கு? ஏய், உங்க ஆத்தாடி அப்படியே ஒரே தலை முள்ளிட்டு என் கூட வாடி, இல்லன்னா என்னை சேர்த்து முள்ளிட்டு காடி. இத்தனை நாள் உங்க வீட்டுல மழுமட்டையா இருந்தது என் மகள் காத்தானடா. ஏமாமா என்ன மாமா சூடா இருக்க? சூடு வச்சு உங்க அப்பா உள்ள இருக்கான். அவனை போய் கேளு, ரொம்ப விளக்கமா சொல்லுவேன். குடும்பம் மாடாது. போடா. ஏமாமா என்னாச்சு? பேத்து பொழப்பு கெடுத்தது இல்லாம இப்ப மகளோட பொழப்பையும் கெடுத்து புட்டியா ஐயா? உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கா? ஏன் மாமா கோச்சு போதே? தம்பி, தங்கப்பாண்டி, என்னதுக்கா? அந்த கொடுமை ஏன் கேக்குற? இந்த பாவி மனுஷன் அந்த சிவலிங்க மகளை உனக்கு பேசி முடிச்சு பரிசம் போட்டு வந்திருக்கிறாரு. வருஷம் போட்டு வந்திருக்காரா? ஏன்பா என்ன காரியம்பா பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கேளு, அப்படி நல்லா கேளு. என்னை ஒரு வார்த்தை கேட்காம இப்படி என் விருப்பம்னு தெரியாம. ஓ விருப்பமா? என்னப்பா சொல்ற? நான் ஐயக்காங்கிற ஒரு பொண்ணை விரும்புறேன்ப்பா. நான் அவளை தான் கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்க அப்பா எங்க தலையில கல்ல தூக்கி போட்டா, நீ என் பெத்த வயசுலயே இடிய தூக்கி போட்டியடா. அப்பனும் மகனும் சேர்ந்து என் பக்கம் பொழப்புல மண்ணாடி போட்டுட்டீங்களேடா. டேய், இங்க பாருடா, பேத்தி வாழ வேண்டிய இந்த வீட்டுல வேற எந்த தெறிக்க வாழ விட மாட்டேன்டா. உனக்கு நாங்க வேணாம் இல்ல, போடா. உனக்கு எவ வேணுமோ அவளோட போய் தொலைடா, போ. மானகிட்ட ஈரசாதி பண்ணலாம். ஏடா, காசு பணத்தை காட்டி என் மாமனை ஏமாத்தி பரிசை விடா போட்டுருக்கீங்க. முறைப்படு ஒருத்தி வீட்டுல தெரிய வேணா. வாடா, வெளில வச்சு வாடா, வாடா. உங்க ரெண்டு பேரும் சங்கியா இருக்காம தெரிஞ்ச விட்டு போறாங்க. தெருநாய் வீதியில கத்திக்கிட்டு இருக்க விடுற. கல்யாணம் முடிக்கல, எப்படி கல்யாணம் முடிச்சு முடியாது பாத்து போடுவா. டேய், நம்ம புள்ள முகத்தை பாடுறா. காரியம் பெருசா வீரியம் பெருசா? அருவாவை தூக்கிட்டு டேய், என் மக கழுத்துல ஏற வேண்டிய தலையை தட்டு புடுங்கி ஓ மக கழுத்துல ஏத்தணும்னு நினைச்ச, உங்களை குடும்பத்தோட கொலை பண்ணிட்டு தூக்குல தூங்குறது எனக்கு கௌரவம்டா. இதையே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு தான் என் கையா கால கட்டி வைப்பேன்? என்னமோ பண்ணி தொலைப்போ. முதலாளி, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதாங்க. அந்த பானக்காரி ஐயக்காவுக்கும் மலச்சாமையின் தங்கப்பாண்டிக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதான் முதலாளி. அதை நான் கண்ணால பார்த்தேன் முதலாளி. டேய் நாகராசு, நாளைக்கு பொழுது விடுறதுக்குள்ள அந்த பானக்காரி பஸ்பமாயிருக்கும்.
பாவீங்களா? பாட்டி